வானரும் மலைதனில் வானரம் மலைதனில் நனைய ஒரு குரங்கு இருக்குது. அது மலையில நனைஞ்சிட்டு இருந்துதான். கரையில ஒதுங்காம ஒரு மரத்தடியில ஒதுங்காம மலையில நனைஞ்சிட்டு தூக்கணாம் தான் நெறி சொல்ல ஒரு தூக்கணா குருவி அது என்ன பண்ண கூடு கட்டி வச்சிருக்கு. அழகா தூக்கணா குருவி கூட பார்த்தா தெரியும், உள்ள அரை அறையா இருக்கும். அது அழகா போய் ஒதுங்கி படுக்கிறதுக்கு வசதியாட்டு தூக்கணா குருவி கூட கட்டி வச்சிருக்கணும். என்ஜினியர் கூட கட்ட முடியாது, அவ்வளவு அருமையா கட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தூக்கணா குருவி கூட்டுக்குள்ளாடி இருந்துட்டு அந்த குரங்கை பார்த்து, அந்த வானரத்தை பார்த்து சொல்லிச்சுதான், எதுக்குப்பா மழையில நனைஞ்சுக்கிட்டு இருக்கிற, இப்படி கஷ்டப்படுற, எங்கனா போய் ஒதுங்க கூடாதா, இல்லைன்னா எங்களை மாதிரி ஒரு வீடு கட்டி அதுல போய் உட்கார்ந்து அதை மழையில நனையாம தப்பிக்க கூடாதா என்று அந்த குரங்கிட்ட போய் இந்த தூக்கணாங்குருவி அறிவுரை சொல்லுதான். வானரம் மலைகளில் நனைய தூக்கணான் தான் நெறி சொல்ல தாண்டி பீத்தது. ஆனா அது குரங்கு என்ன செய்யும், அறிவுரை கேட்குமா? வானம் அறிவுரை கேட்குமா? அது உடனே பாஞ்சு போய், நீ வீடு இருக்கனால தானே அறிவுரை சொல்ற, வீடே இல்லாம ஆகிட்டாங்க, எல்லாத்தையும் பிச்சு வாரி போட்டு பேச இப்ப பாரு அப்படின்னு நின்றுதான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலை எதுக்கு எப்ப வரும்னு சொன்னா, ஞானமும் கல்வியும் நவீன நல் நூல்களும் ஈனருக்கு உரைத்திடில் இடராகுமே அப்படின்னு அந்த விவேக சிந்தாமணி என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நூலுக்கு ஆத்தர் யாருன்னே தெரியாது. ஆனா 135 பாடல்கள் ஓலைச்சுவடிகளா கிடைச்சிருக்கு, நிறைய கருத்துக்கள் உள்ள. அந்த பாடலில் சொல்லப்பட்ட கருத்து பல தமிழ் அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஞானமும் கல்வியும் நல்ல நூல்கள்ல செய்திகளையும் ஈனருக்கு, முட்டாள்களுக்கு, கெட்டவர்களுக்கு நீங்க போய் சொன்னீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு கேடாதான் தரும், உங்களுக்கு நல்லது நடக்காது. அவன் கேட்கவும் மாட்டான், அதே நேரம் சொன்ன உனக்கும் ஏதாவது பாதிப்பை உண்டாக்கிடுவான். அந்த குரங்கு மாதிரி, குரங்கிட்ட என்ன அறிவுரை சொன்னாலும் அது குரங்கு புத்தியை தான் காட்டும். அதே மாதிரி ஈனர்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொன்னாலும் அது உங்களுக்கு பலன் தராது என்று இந்த பாடல் வரிகளை நம்ம பார்க்க முடியுது. இப்போ இதே மாதிரி நம்ம மார்க்கத்தையோ நல்ல உபதேசத்தையோ சொல்லும் பொழுது அது இடத்தை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, சொல்லக்கூடியவன் எப்படிப்பட்டவன் பார்த்து சொல்லணும். அவன் குடியாரனா இருப்பான், அவன்கிட்ட போய் அறிவுரை சொன்னோம்னா அவன் திரும்ப ஏதாவது திட்டிட்டு போயிடுவான். அவன் முட்டாளா இருப்பான், அவன்கிட்ட போய் அறிவுரை சொன்னா அவன் முட்டாள்தனமா ஏதாவது நம்மகிட்ட சொல்லிட்டு போயிடுவான். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் அது இடத்தையும் நிலைமையும் பார்த்து அறிவுரைகளை, உபதேசத்தைகளை செய்ய வேண்டியது கடமையா இருக்கிறது. அந்த உபதேசத்தை கூட பக்குவமா சொல்லணும், சொல்றதுல ஒரு கண்ணியம் இருக்கணும். நாம தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்கு சொல்லிடக்கூடாது, பெருமைக்கு வேண்டி சொல்லக்கூடாது, யாரையும் இழிவுபடுத்துறதுக்கு, அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு சொல்லிடக்கூடாது. அதை சொல்றதுல ஒரு கண்ணியத்தோடு கவனமா சொல்ல வேண்டியதா இருக்கணும். இமாம் ஹசன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், கடந்த கால அறிஞர், அவர் என்ன பண்றாரு, பள்ளிவாசலுக்கு போறாரு. அங்க ஒழுவு செய்யற ஒரு பெரிய மனிதரை பார்க்கிறாரு. அவர் ஒழுவு சரியாவே செய்யல, கையை ஒழுங்கா கழுவல போல, காலை ஒழுங்கா கழுவல போல, அவரு அது முறையை சரியா பின்பற்றாம எதை செய்யறாரு, ஒழுவு கூடாது. இவர்கிட்ட எப்படி சொல்றது, பெரிய மனிதர், அவர்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னு சொன்னா அவரு மனசுக்கு சங்கடப்படும். ஒரு சின்ன பையன் நம்மள அறிவுரை சொல்ல வந்துட்டான, கேட்க மாட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி அவர் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து அந்த பெரியவர்கிட்ட சொல்றாரு, ஐயா எனக்கு ஒழுவு செய்யறதுக்கு நான் ஒரு டவுட் இருக்குது, நான் ஒழுவு செய்யறேன், அது கரெக்டானு நீங்க பாருங்க, நான் தப்பா செய்தேன்னு சொன்னா நீங்க அதை திருத்துங்க என்று சொல்லி அந்த சிறுவர் ஒழுவு செய்யறாரு. அந்த பெரியவர் பார்க்கிறாரு, பார்க்க அவருக்கு புரியுது, நம்ம தான் தப்பா செய்திருக்கிறோம், இந்த பையன் கரெக்டா செய்யறான் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றாரு,